Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து chicken dum biryani குக்கர்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த chicken dum biryani செய்யிறதுக்கு நான் வந்து 3/4 கிலோ அளவுக்கு chicken எடுத்துர்க்கேங்க. இந்த chicken வந்து நம்ம நல்லா மேரினேட் பண்ணி வெச்சு அதுக்கு அப்புறமா வந்து dum biryaniல யூஸ் பண்ணோம்னா தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். சோ அதுக்காக இப்போ நான் chicken கூட ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான மற்ற பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து ஒரு கட்டி நான் தொளிச்சு வச்சிருக்கேன். இஞ்சி வந்து ஒரு துண்டு ஓரளவுக்கு நல்லா நம்ம ஒரு 2 இன்ச் இருக்கிற அளவுக்கு துண்டு இஞ்சியை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கங்க தோல் எடுத்துட்டு. புதினாவும் கொத்தமல்லியும் சேர்ந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் ரெண்டா கீறி வச்சுக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டை வந்து நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம 1 by 1 chicken கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து இது கூட தயிர் ஆட் பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்திக்கங்க. இதில் நம்ம ரெண்டா கீறி வச்சிருக்கிற பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற புதினா கொத்தமல்லி இதையும் ஃபுல்லாக அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம மசாலா தூள்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். பிரியாணி மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள். உங்களுக்கு வந்து காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள். இந்த 3 பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்திட்டு ஒரு 1/2 லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்குங்க. இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. தயிர், இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த மசாலா இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து வர்ற மாதிரி சிக்கனோட நல்லா கலந்து வர்ற மாதிரி கலக்கிட்டு ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. மத்தியானம் லஞ்சுக்கு செய்கிறீங்க அப்படின்னா காலையில் இதை வந்து சீக்கிரமாகவே நீங்கள் கலந்து வச்சிடணும். இல்லைன்னா நைட்டே கூட நீங்கள் கலந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். எவ்வளோ நேரம் ஊறுதோ உங்களுக்கு அந்தளவுக்கு உங்களுக்கு சிக்கன் வந்து நல்லா மசாலாலாம் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே வந்து இப்போ நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணி அதை வந்து எண்ணெயில் வணக்கிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வணக்கிக்குங்க. அதை வந்து எண்ணெயில் வணக்கிட்டு பாதி வெங்காயத்தை வந்து நம்ம இந்த கலந்து வச்சுருக்கிற சிக்கனில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீதி வெங்காயத்தை வந்து நம்ம ரைஸ் தம் பிரியாணி செய்கிறப்ப யூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த அளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறமா இதில் பாதியை வந்து சிக்கன் கூட ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ஒரு கலக்கி வச்சுக்கோங்க. மீதி வந்து நம்ம ரைஸ் செய்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தம் பிரியாணிக்கு நான் வந்து பாஸ்மதி ரைஸ் 3 டம்ளர் எடுத்துருக்கிறேன். ஏன்னா 3/4 கிலோ சிக்கன். ஸோ 3 டம்ளர் ரைஸ், மீடியம் சைஸ் டம்ளரில் 3 டம்ளர் ரைஸ் எடுத்து ஒரு 1/2 அன் ஹவர் தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த பாஸ்மதி ரைஸ் வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 8லேருந்து 10 டம்ளர் வரைக்கும் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி அளவெல்லாம் வேண்டியதில்லை, ஏன்னா வந்து நம்ம எப்படியும் வடிக்க தான் போகிறோம். அதனால் 3 டம்ளர் ரைஸுக்கு ஒரு 8 டம்ளர் தண்ணி எடுத்திங்கனாலே போதும். இந்த தண்ணியிலே வந்து ஒரு துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்திட்டிங்கன்னா உங்களுக்கு சாதம் வெந்து வரையிலே உங்களுக்கு நல்லா வாசமாக இருக்கும். தண்ணி நல்லா தளன்னு கொதிச்சதுக்கப்புறமா இதில் வந்து அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி ஆட் பண்ணி அரிசி வந்து ஒரு 3/4 பதத்துக்கு வெந்ததுன்னா போதும். அந்த பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம அதை வந்து வடித்து எடுத்துடணும். பிரியாணி தாளிக்கிறதுக்கு இப்போ ஒரு குக்கரில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கூடவே ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு 2 பிரிஞ்சி இலை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மற்றதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ரைஸில் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் பிரிஞ்சி இலை ஒரு 2 இலை வாசனைக்காக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஸ்பீடில் வச்சுட்டு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் இந்த சிக்கனை வந்து அப்படியே வேக விடுங்க. ரொம்ப நீங்கள் போட்டு கிளற வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி சிக்கன் நல்லா ஊறி இருக்குது. ரொம்ப கிளறினீங்கன்னா அது வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதனால் அப்படியே விட்டுட்டு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் ஹை ஸ்பீடில் வேக வைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே நல்லா தண்ணி விட்டு வர ஆரம்பிக்கும். சிக்கன்லேருந்து நம்ம கலக்கி வச்சுருக்கிறதுனால ஆல்ரெடி நல்லா தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பித்ததுக்கப்புறமா வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து சிக்கன் நல்லா வேகிற வரைக்கும் விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் வந்து ஓரளவுக்கு ஒரு ஹாஃப் குக் ஆகிருக்கும். இப்போவும் நீங்கள் வந்து லைட்டாக கரண்டியில் தள்ளி மட்டும் பாருங்கள், ரொம்ப போட்டு கிளறக்கூடாது.
இந்த சிக்கன் வெந்துட்டுருக்கிற டைமுக்குள்ளே நம்ம வந்து சாதத்தை வடிச்சிடலாம். சாதம் வந்து ஒரு 3/4 பதத்துக்கு வெந்திருந்ததுன்னா போதும். இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். இப்போ இந்த சாதத்தை வந்து நம்ம சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாதம் ஆட் பண்ணுறப்ப நம்ம இப்போ லேயராக ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சாதம் போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் ஆனியன் தூவிக்குங்க. நம்ம ஆல்ரெடி ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்குறோம். அந்த ஃப்ரை பண்ண ஆனியன் கொஞ்சம் சேர்த்திக்குங்க. கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி புதினா கட் பண்ணி வச்சதையும் ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கொஞ்சம் சாதம் போட்டுட்டு இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சாதம் சேர்த்தி நீங்கள் லேயராக ஆனியனும் கொத்தமல்லி புதினா இதெல்லாம் ஆட் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு 3 லேயர் அளவுக்கு, இப்போ 3 டம்ளர் அரிசினா நீங்கள் 3 லேயர் அளவுக்கு ஆட் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க. நெய் விட்டுட்டு இதை வந்து நல்லா அப்படியே குக்கரை வந்து மூடி போட்டு வச்சுருங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமுக்கு வச்சுருங்க. லோ ஃப்ளேம்லேயே வந்து அப்படியே வந்து இது நல்லா குக் ஆகணும். நீங்கள் எதுவும் கிளறவெல்லாம் வேண்டாம். அப்படியே லைட்டாக ஸ்ப்ரெட் மட்டும் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுட்டு விசிலும் போட்டுருங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே ஸ்லோ குக்கிங் ஆகணும் இது. இப்போ ஒரு 15 to 20 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதம் நல்லா அப்படியே சிக்கனோடு சேர்ந்து வெந்திருக்கும். இப்போ நீங்கள் இதை அப்படியே லைட்டாக கிளறி விட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து நல்லா தம் பிரியாணி உங்களுக்கு ரெடியாக இருக்குதுன்னு. நீங்கள் குக்கரில் வைக்காமல் பாத்திரத்தில் வைக்கிறீங்க அப்படின்னா மேலே வந்து நல்லா ஒரு கனமான வேறு ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி ஹாட் வாட்டர் பிடிச்சி அதை வச்சிடலாம். இல்லை வந்து உங்கள்கிட்ட வேறு வெயிட்டான ஏதாவது ஒரு பொருள் இருந்ததுன்னா அதை வந்து அந்த பாத்திரத்து மேலே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே தம்மில் வந்து சூப்பராக உங்களுக்கு பிரியாணி ரெடி ஆகிடும். குக்கரில் வந்து 15 to 20 மினிட்ஸ் நல்லா ஸ்லோ குக்கிங், அதாவது வந்து உங்கள் அடுப்பில் எவ்வளோ லோ ஃப்ளேம் இருக்கோ அந்தளவுக்கு ஸ்லோவாக வச்சிட்டிங்கனாலே அது வந்து உங்களுக்கு நல்லா சூப்பராக தம்மில் இருக்கிற மாதிரி தான் பிரியாணி ரெடி ஆகும். இது வந்து நீங்கள் அப்படியே லைட்டாக மசாலாவோடு எடுத்து இந்த ரைஸ் அப்படியே வச்சு மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்லாம். இல்லைனா வந்து நீங்கள் அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு மசாலா எடுத்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட தெரியாது. ஸோ அதனால் நல்லா ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சூப்பரான உதிரியான தம் பிரியாணி உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. சிக்கனும் வந்து உங்களுக்கு நல்லா ஊறி இருக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரியாணியில் இருக்கிற சிக்கன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.